நான் வரவே முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். நேற்றைய தினத்தில் ஒரு பக்கம் வயிற்று கோளாறு, மறுபக்கம் எறும்பு கட்டி தாங்க முடியலை. ஆனாலும் என்ன செய்வது என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு நான் ஃபோன் பண்ணிய போது அவர்கள், ஐயா, ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன நடந்தாலும் நீங்கள் ஆலய பிரகாரத்திலே அலட்சியம் பண்ணக்கூடாது என்ற சூழ்நிலையில் அவர்கள் பேசினார்கள். ஆவியானவர் பலமாக இறங்கி கிரியை செய்தார். ஆண்டவர் நோக்கி இந்த இடத்துல வந்து பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு வரி, ஒரு பாடலை மட்டும் பாடி என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி பாதுகாத்து வருகிறார். அதிசயமாய் என்னை இம்மட்டும் நடத்தியதும் அப்பாவும் கிருபைதானே. அதிசயமாய் என்னை இம்மட்டும் நடத்தியதும் அப்பாவும் கிருபைதானே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை போற்றி பாடுவேன், கிருபை பாடிடுவேன், கிருபை பாடிடுவேன். உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபையே கிருபையே தேவ கிருபையே, கிருபையே கிருபையே தேவ கிருபையே. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் காத்ததும் கிருபைதானே. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் காத்ததும் கிருபைதானே. விசுவாச பாதையில் தளராமல் ஓடிட பலன் தந்த கிருபைதானே, பலன் தந்த கிருபைதானே. அல்லேலூயா, சோத்திரம். ஒரே ஒரு வார்த்தை எனக்கு அவன் தயவு செய்து சோத்திரம். சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தில் அந்த கடைசி வசனத்தை வாசிக்கும்படி உங்களை நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன். சோத்திரம். 37ஆம் சங்கீதம் 40வது வசனம். சோதரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கர் கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் என்று சொன்னார். அதிகாலை வேளையிலே ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு தந்தார். சோதரம். என்னுடைய வாழ்க்கை வரலாறை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக இருக்கிறதால் நான் சுருக்கமாக ஒரே ஒரு பகுதியை மட்டும் நான் சொல்லி என்னுடைய சாட்சியை நான் முடிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு ஜீவன் பலம் தந்து ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க முடியாத ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார். நான் அஞ்சல் துறையில் வேலை பணியாற்றி விட்டு இப்பொழுது வீட்டில் இருந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறேன் ஆண்டவர் நோக்கி. காரணம் என்னென்னு சொன்னால், சோதரம் டாக்டர் 5 நாள் தான் ஓடும் என்று சொன்னால் ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு சோதரம் இவ்வளவு நாள் மட்டும் என்னை 6 வருடங்கள் கர்த்தர் என்னை அரவணைத்து பாதுகாத்து வருகிறார். நான் ஆண்டவருக்கு நன்றியோடு நான் தினந்தோறும் நான் அந்த பாடல்களை பாடி வசனங்களை தியானித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே என் வீட்டில் இருக்கிறேன். சோதரம். இன்னும் ஒரு வரி மட்டும் பாடி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். சோதரம். எந்த உயிருள்ள நாட்களாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. சோத்ரம்.
வருகிற நாட்கள் என்னுடைய சாட்சியை நான் முழுமையாக சொல்கிறேன். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையின்படி இதோ இதோ ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்யை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்னு சொன்னேன். இந்த வார்த்தையோடு என்னுடைய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாட்சி சொல்ல வாய்ப்பு கொடுத்த அருமை பாஸ்டருக்கு என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரும் இந்த நாளிலே அபரிதமாய் ஆசீர்வதித்து வழி அனுப்புவாராக. ஆமென்.